वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। नमः शिवाय ॐ नमः शिवाय शिवाय नमो ॐ राजाधिराजाय प्रसह्यवाहिने नमो वयं वैश्रवणाय गुर्महे समेघान् कामकामादिवश्यं कामेश्वरो वैश्रवणो ददातु कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः। योगेशं सच्चिदानन्दं वासुदेवं व्रजप्रियं धर्मसंस्थापकं वीरं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीकृष्णं वन्दे जगद्गुरुं। नीराजनं कर्पूरनीराजनं दर्शयामि. நல்ல தர்சனம். वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेरवहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी तोतीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तकत् केशवः. கேசவः நம்ம கையை பிடிச்சு இந்த பவசாகத்திலிருந்து எடுத்துன்னு போனோம். ஜெகத்குரு இந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவர் கொடுத்த இந்த ஞானத்தை வச்சுட்டே அவர் கையை பிடிச்சுன்னே நம்ம இந்த சம்சாரிலிருந்து பவசாகரத்திலிருந்து நம்ம அவர் நம்மளை அழிச்சுன்னு போயிடுவார். அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம டெய்லி இந்த கீதை படிக்கிறோம். அதுலேருந்து துளி துளியா எடுத்துட்டு நம்மளால எப்படிலாம் நம்மளோட ஆசனங்கள் நம்ம எப்படி ஆச்சாரத்தை எப்படி மாத்திக்க முடியுமோ அதை கேட்டு 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 டெய்லி நம்ம நான் நிறைய ரிப்பீட் பண்ணுவேன். எனக்கு தெரியும் பேசுறச்ச. ஏன்னா திருப்பி திருப்பி சொல்றச்சுதான் மைண்டுக்குள்ளே எப்பாவது கொஞ்சமாவது உள்ள போய் அப்புறம் நம்ம மாற ஆரம்பிச்சோம்னா எல்லாருக்குமே நல்லது. என்னோட கிளாஸ் ஆரம்பிக்கலாம். இந்த 20 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு 3, 21, 22, 23 3 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். முதல்ல இந்த அத்தியாயத்தோட 2 ரொம்ப அழகான ஸ்லோகங்களோட ஆரம்பிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு போலாம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவः யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞः கர்ம சமுத்பவः. நச்சுமா anything? All fine, no? Hello? எல்லாம் ஓகே தானே? மியூட் பண்ணிட்டேன் சார். நோ ப்ராப்ளம், யூ கேன் கண்டினியூ. ஓகே. பிரகிருதே கிரியமாணானி குணைः கர்மாணி சர்வஷः அஹங்கார விமூಢாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. 11வது ஸ்லோகத்திலிருந்து ரிவிஷன் ஆகிக்கலாம். தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவ பரஸ்பரம் பாவயந்தः ஸ்ரேயः பரமவாப்ஸ்யத இஷ்டான் போகான் ஹி ஓ தேவா दास्यन्ते यज्ञ भाविताः तैर्दत्तान प्रदायैभ्यो यो भुङ्क्तेस्तेन एव सः यज्ञशिष्टाशिनः सन्तो मुच्यन्ते सर्वकिल्बिषैः भुञ्जते ते त्वघं पापा ये पचन्ति
प्रकृत्यात्मकारणात् अन्नात् भवन्ति भूतानि पर्जन्यादन्न संभवः यज्ञात् भवति पर्जन्यो यज्ञः कर्म समुद्भवः कर्म ब्रह्मोद्भवं विद्धि ब्रह्माक्षरसमुद्भवम् तस्मात् सर्वगतं ब्रह्म नित्यं यज्ञे प्रतिष्ठितम् एवं प्रवर्तितं चक्रन्नानुवर्तयति हयः अघायुरिन्द्रियारामो मोघं पार्थ स जीवति यस्त्वात्मरतिरेव स्यादात्मतृप्तश्च मानवः आत्मन्येव च सन्तुष्टस्तस्य कार्यं न विद्यते नैव तस्य कृतेनार्थो नाकृतेनेह कश्चन न चास्य सर्वभूतेषु कश्चिदर्थव्यपाश्रयः तस्मादसक्तः सततं कार्यं कर्म समाचर असक्तो ह्याचरन् कर्म परमाप्नोति पूरुषः कर्मणैव हि संसिद्धिमास्थिता जनकादयः लोकसंग्रहमेवापि सम्पश्यन् कर्तुमर्हसि यद्यदाचरति श्रेष्ठस्तत्तदेवेतरो जनः स यत्प्रमाणं कुरुते லோகஸ்ததனுவர்த்ததே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்லோகம். எல்லா மேனேஜ்மெண்ட் கிளாஸ்லயும் சொல்ற ஸ்லோகம் இது. யத்யத் எவ்வாறு ஆச்சரதி நடத்தை ஸ்ரேஷ்டா சிறந்தவர் தத்தத் அவ்வாறு ஏவ மட்டும் இதரோ மற்ற ஜனஹ மனிதர்கள் சக அவர் யத் எந்த பிரமாணம் தரம் இல்ல உதாரணம் குருதே செய்வார் லோகஹ ஜனங்கள் தத் அதை அனுவர்த்ததே பின்பற்றுவார். என்ன சொல்றேன்னா சிரேஷ்டமானவரின் நடத்தை எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறுதான் மற்ற மனிதர்கள் இருப்பார். அவர் எந்த தரத்துடன் செய்கிறாரோ அவ்வாறு ஜனங்கள் பின்பற்றுவார். பார்க்கலாம். यद्यदाचरति श्रेष्ठस् दाचरति दा நடுலெழுத்து சரதி எல்லாமே குறில் எழுத்துகள் தீமில் ஆகாது திரிஸ்ரேஷ்டஸ் தத்ததேவே தத்த பிரயித்த தத்ததேவேதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே சயத் இத்து இப்புற மூணு ஜாயிண்டா இருக்கு. சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு லோகஸ்த கமிலாக கொடுத்து லோகஸ்ததனு வர்த்ததே கொடுத்து வர்த்ததே. ஸ்லோகம் யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டஸ்தத்ததேவேதரோ ஜனஹ स यत्प्रमाणं कुरुते लोकस्तदनुवर्तते यद्यदाचरति श्रेष्ठस्तत्तदेवेतरो जनः. சிரேஷ்டமானவர் எப்படி இருக்காளோ சிரேஷ்டமானவர்னா யாரு? யாரு ஸ்ரேயஸ் எது மிக சிறந்ததுன்னு பகவான் சொல்லிருக்காருன்னா யார் இந்த உலகம் எது தான் எது அப்படின்னு அறிஞ்சிருக்காளோ அவதான் சிரேஷ்டமானவர். இந்த உடம்பு நம்மளது இல்ல, இந்த இந்திரியங்கள்லாம் நம்மளது இல்ல, இந்த புத்தி, இந்த அறிவு, இந்த செல்வம், இந்த உற்றார் உணர்தல் இவாள்லாம் எந்த இல்ல, அவள்லாம் உலகத்தோடு. நான்
எனக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா அப்படின்னு அறிஞ்சுவா சிரேஷ்டமானவர். அவ சந்நியாசமும் பண்றது இல்ல. சிரேஷ்டமானவர் பத்தி நிறைய நிறைய சொல்லிருக்க, ஜனகரை பத்தி சொல்லிருக்க. சந்நியாசமா இருக்கிறது எல்லாத்துமே ஒரு சமத்துவத்தோட பாக்குறாரு. நல்லா இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்களும் தந்து இல்ல. இது அந்த ஒரு அகங்காரம் இல்லை. நான் தான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேன், நான் ரொம்ப சமத்துவத்தோட இருக்கேன், நான் ரொம்ப பக்தியோட இருக்கேன், எனக்கு ரொம்ப ஞானம் இருக்கு, நான் ஞான யோகி, நான் கர்ம யோகி, நான் பக்தி யோகி, நான் சந்நியாசி அப்படின்னு தான் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறது இல்லை. நான் என்னவோ இந்த கர்மம் பண்றதுக்காக வந்திருக்கேன், பிராரப்த கர்மங்கள்லாம் பண்றதுக்காக வந்திருக்கோம், அதை பண்ணிட்டு பகவான் கொடுக்குற வழி எங்க பிராரப்தம் முடியறது, எங்க சுய அறிவு ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுண்டு பிராரப்த கர்மங்களை மட்டும் பண்ணிட்டு சுய அறிவு அங்கேயே வச்சுண்டு தன்னால இருக்கிற காரியங்கள் எல்லாம் பாக்கி கர்மங்கள் எல்லாமே ஜனங்களுக்காக பண்றது, அது சிரேஷ்டமானது. இந்த எதெல்லாம் நம்மளுது அப்படிங்கிறோமோ இதெல்லாம் இந்த உலகத்திலேருந்து இருக்கிற சாமான்களை வச்சுண்டு நமக்கு வச்சுண்டது உலகத்திலேருந்து வந்திருக்கு. எல்லாமே எல்லாமே உலகத்திலேருந்து வந்திருக்கு. எல்லாத்தையுமே நம்ம உலகத்துக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவர் சிரேஷ்டமானவர். இதெல்லாம் இல்ல, எல்லாமே எனக்காக, எல்லாமே போகத்துக்காக அப்படின்னு நினைச்சுக்கிறவர் திருடன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஜனங்களுக்காக பண்றோம், இந்த உலகத்துக்காக வந்திருக்கு, அதெல்லாம் உலகத்துக்காக பண்றோம், பிராரப்த கர்மங்களுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம், அதை பண்றோம். சாஸ்திரங்கள்லாம் கொடுக்கிற கர்மங்கள், என்னோட வயசு என்னவோ, எந்த ஆசிரமத்துல இருக்கணும், எந்த வர்ணத்துல இருக்கணும், என்னோட ஸ்வதர்மம் என்னமோ அதை பண்றவா வந்து சிரேஷ்டமானவர். இதுல ஒரு மாதிரியான தனக்காக பண்றோம் அப்படின்னு ஒரு உணர்வு இல்லை, ஒரு செல்ஃபிஷ்னஸ் இல்லை. எல்லாமே இந்த உலகத்துக்காக பண்றது, தன்னோட கர்மங்களும் பண்றது உலகத்துக்காக பண்றது எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவா சிரேஷ்டஸ். இந்த மாதிரி தனக்காக ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு இருந்தாலும் ஜனங்கள் என்ன நினைச்சிருக்கிற, ரொம்ப நல்லா பண்றாரு இவர், ஆச்சரதி எத்யத் ஆச்சரதி சிரேஷ்ட, அவர் பண்றாருன்னு தோணும். பகவான் சொல்ற ஒண்ணுமே பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னு. சோ ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற தஸ்ய காரியன்னு வித்தியதே, ஒண்ணுமே பண்றதுக்கு இல்ல அவளுக்கு அப்படிங்கிறவா கூட இங்க வந்து தூயரா பண்றவாளா, ஆச்சரித்தி பண்றவாளா தெரியும். இப்ப இந்த மாதிரி ஆளா எப்படி நடந்துக்கிறாளோ அததான் எல்லாரும் பின்பற்றுவா. இப்ப யார் நம்ம வந்து ரொம்ப பெரிய ஆளா நினைச்சுக்கிறோமோ அவ வந்து எப்படி நடந்துக்கிறா, அவ வாயால ஒண்ணு பேசி பண்றது வேற ஏதான்னு பொய் சொல்லிண்டு திருடிண்டு அந்த மாதிரி எல்லாம் செல்வம் சேர்த்துக்கணும், பவர் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறவாளை பார்த்துட்டா அவளை பெரியவாளை நினைச்சுட்டானா ஜனங்கள்லாம் அவளை பின்பற்றுவா. அப்ப என்ன ஆயிடும், அந்த உலகமே அந்த மாதிரி ஆயிடும். அப்புறம் எல்லாமே எல்லாமே திருட்டும் பொய்யும் அதுதான் நடக்கும் இந்த இந்த ஜனங்கள்ல. சோ இப்ப வந்து நம்ம இப்ப இப்ப இருக்கிற உலகத்துல பார்த்தா எப்படி இருக்கு, எல்லாரும் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம், இவ்வளவு அவன்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, ரொம்ப பணம் இருக்கிறவன் தான் ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா இந்த மாதிரி சாஸ்திர விதிப்படம் பிரகாரம் கர்மங்கள் பண்ணிண்டு பகவான் நாமத்தை ஜபிக்கிறவா அந்த மாதிரி ஆளு அவ ஒண்ணுமே இல்லை அப்படி துச்சம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் நம்ம. ஏன்னா அந்த மாதிரி நடக்கிறது, இந்த உலகம் அப்படி காமிக்கிறது, நம்ம இதான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறது. ஆனா நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு செல்வந்தர் வந்து அவர் இறந்து போறச்சு அவர் கையில ஒரு பைசா கூட இருக்க போறது இல்லை, அவர் என்ன சம்பாதிச்சாலும் எல்லாம் இங்கே இருக்க போறது. ஆனா இந்த மாதிரி பக்தி பண்ணிண்டு சாஸ்திர பிரகாரம் எல்லாம் விதிகள் பண்ணிண்டு பிராரப்த கர்மங்களை முடிச்சுண்டு பாக்கிய கர்மங்கள் எல்லாமே
சாஸ்திர விகுதி பிரகாரம் பண்ணிட்டு இருந்தோம்னா, நமக்குன்னு ஒரு சுதர்மம் பண்ணிட்டு இருந்தோம்னா, அந்த மாதிரி ஒரு பக்தனை பார்த்தேன்னா அவன் எல்லாத்தையும் எடுத்துன்னு வெளியில மேல போறான். பண்ண நல்ல காரியங்கள்னால அவளுக்கு எல்லா காரங்களும், இந்த நல்ல காரங்கள் கர்மங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு அவ போக்குறான். ஆனா ரொம்ப செல்வம் எல்லாம் செஞ்சிருக்கா, அவன் என்ன பண்ண எல்லாத்தையும் விட்டுட்டு போறான். ஆனா அது நமக்கு புரியறது இல்ல. நம்ம இந்த மாதிரி நிறைய பணத்தோட ரொம்ப ஆடம்பரமா இருக்க, அவாதான் பெரியவா, அவாதான் சிரேஷ்டமானவா, அவ எப்படி ஆச்சரிய பண்றாளோ அது பின்னாடி நம்ம பண்ணிட்டு நம்மளையும் கெடுத்துக்கிறோம். சோ யாரு எப்படி நல்ல கர்மங்கள் பண்றாளோ, நம்மள மாதிரி டீச்சர்ஸ் இருக்கா, நல்ல ஞானிகள் இருக்கா, நல்ல சந்தர்கள் இருக்கா, அவ என்ன, அதனாலதான் அவள்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நம்மளோட வேலையை பண்ணணும். இப்ப நானே ஒரு கீதை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஆடம்பரத்தோட நான் இப்படிலாம் பண்ணும் அப்படிலாம் பண்ணும் அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். நான் அதை கேர்ஃபுல்லா பண்ணலன்னா, ஏதாவது தப்பா சொன்னேன்னா அது தப்பதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவா. சோ யாரெல்லாம் இந்த குருங்கிற மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்காளோ, அவ எப்படி ஆச்சரியத்தை பண்றாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானவ. ஏன்னா அவளும் தப்பு பண்ணானா அவ பின்னாடி போறவா, அவளை சிரேஷ்டமா நினைச்சுண்டு போறவா, அவளும் தப்பா பண்ணுவா. ஏன்னா அவ பண்றதுதான், யாரு சிரேஷ்டமா நினைக்கிறோமோ அது பிரகாரம் தான் எல்லாருமே பண்ணுவா. சயாத் பிரமாணம் குருத்தே லோகஸ் ததனு வர்த்ததே. யத் பிரமாணம் குருத்தே, பிரமாணம் அவளை பிரமாணமா வச்சு நம்ம பண்றோம். இங்க எத் எத் ஆச்சரத்தி சிரேஷ்ட அப்படின்னு முதல்ல சொல்ற. தத்த தேவே தரோஜனா, அந்த மாதிரி ஜனங்கள் பண்ணுவா. எப்படி சிரேஷ்டமானவர் ஆச்சரித்தி பண்றாளோ அந்த மாதிரி பண்றேன்னா, இப்ப இந்த 2வது லைனுக்கு மீனிங்கே இல்ல, ஒண்ணுமே அதே தானே திருப்பி சொல்ற அப்படின்னு தோணும். சயத் பிரமாணம் குறித்தே லோகஸ் ததனு வர்த்ததே, எந்த மாதிரி ஒரு உதாரணம் பண்றாளோ அது மாதிரி இன்னொருத்தர் நடந்துப்பா அப்படின்னா, அதெல்லாம் ஸ்லைட் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா சிரேஷ்டமானவர் அவாவா கர்த்தவியம் அவ பண்றா, அதேதான் நம்ம பண்ணணும்னு இல்ல. ஆனா அவ எந்த உதாரணம் செட் பண்றா அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ ஞானி ஒரு குரு இருக்காரு, அவ ஒரு மாதிரி அவ பண்றதே நம்ம பண்றோம் அப்படின்னு அவ பண்றதை நம்மளால பண்ணிட்டு இருக்க முடியாது. அவளோட கர்த்தமே அவ பண்ணிட்டு இருக்கா. சோ ஆனா அவ என்னது நல்லது பண்றா அதுதான் நம்ம பார்க்கணும். எந்த மாதிரி அவளோட ஆச்சரியம், அவளோட என்ன மாதிரி ஒரு உதாரணம் அவ செட் பண்றா அதை பார்க்கணும். அவ பண்றதே நம்ம பண்ணணுங்கிறது சொல்ல பகவான். அவ பண்றது இருக்கட்டும், அவர் எதை மாதிரி அதை பண்றார், என்ன ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்றார். நான் பொய் சொல்ல மாட்டேன்னா பொய் சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான். தர்மத்தை எப்படி கடைப்பாக்குறா, எப்படி தனக்குன்னு இவ்வளவு சேலை பண்ணிட்டு அப்புறம் பாக்கி எல்லாம் பகவான்கா பண்றா, லோகத்கா பண்றா. அவ எப்படி தன் சுயநலத்தை பார்க்காம பகவான் நமக்கா வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கா பண்றா அப்படின்னு பாக்குறது தான், அந்த பிரமாணம் தான் பாக்குறமே தவிர அவ என்ன பண்றாளோ அதே பண்ணணும் அப்படின்னு சொல்ல பகவான். ச எத் பிரமாணம் குருத்தே லோகஸ் ததனு வர்த்ததே, எந்த மாதிரி ஒரு பிரமாணம், எந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்றாளோ அத எல்லாரும் பின்பற்றுவார் அப்படின்னு பகவான் சொல்லு. இந்த ரொம்ப மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா இது. ஸோ லீடர் எப்படி நடக்கிறாரோ அந்த மாதிரிதான் எல்லாரும் நடந்துப்பா. லீடர் ஒண்ணு எல்லாருக்கும் லெக்சர்ல ஏதோ சொல்லிட்டு அப்புறமா நம்ம எல்லாம் கஸ்டமர் ஃபோக்கஸா இருக்கணும், கஸ்டமருக்கு நம்மளோட அவளுக்கு சரியா அவளை தான் மெயினா வச்சுன்னு பண்ணணும் அப்படின்னு நம்மள்ட்ட சொல்லிட்டு அதே கஸ்டமரை அங்க ஏதாவது போய் சொல்லிட்டு ஏதாவது பண்ணியிருந்தானா நம்ம லோக்காவும் அப்படிதான் இருப்பா, அவளும் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பா. இந்த லீடர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம் இந்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்த ஏவச்ச கர்மணி. ந இல்லை, நே நான், பார்த்த
அர்ஜுன் சொல்ற, அஸ்தி இருக்கு, கர்த்தவ்யம் கடமை, த்ரிஷு மூன்று, லோகேஷு லோகங்களில், கிஞ்சன சிறிதளவும், ந இல்லை அனவாப்தம் பெறாமல் இருக்க, அவாப்தவ்யம் பெற வர்த்த ஈடுபடுகிறேன், ஏவச்ச இருந்தாலும், கர்மணி செயல்களில். பகவான் இப்ப தன்னை பத்தி சொல்றது, எனக்கு செய்வதற்கு சிறிதளவு கடமையும் இல்லை இந்த மூன்று உலகத்தில், ஒன்றும் பெறுவதற்கும் ஒன்றும் பெறாமல் இருக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நான் செயல்களில் ஈடுபடுகிறேன். ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்துல தான் ஒண்ணுமே பண்ணாம இல்ல, பண்ணிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்றார். எனக்கு ஒண்ணும் கிடைக்கிறதுக்கும் இல்ல, பெறறதுக்கும் இல்ல, ஒண்ணும் பெறாம இருக்கிறதுக்கும் இல்ல, ஒரு கடமையும் இல்ல, இருந்தாலும் நான் பண்றேன் அப்படிங்கிறார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். ந மே பார்த்தாஸ்தி, ந மே பா, மே பா ரெண்டுமே நெடுல எடுத்து, பார்த்தா பாக்கு ரஃபார் கொடுத்து, பார்த்தாஸ்தி, தாஸ்தி தாமில் ஆகா கொடுத்து, கர்த்தவ்யன், கர்த்தவ்யன் ரஃபார் கொடுத்து, தமிழ் ஆகாத் கொடுத்து, தவ்யன் த்ரிஷு, த்ரிஷு த்ரிஷுல த்ரிஷு, லோகேஷு, லோகே ரெண்டுமே நடுவில் இருக்கு, ஷு கிஞ்சன, கிஞ்ச கிமில் ஆகாத் கொடுத்து, கிஞ்சன நானவாப்தமவாப்தவ்யம், நானவா, நாவா ரெண்டுமே நடுவில் எடுத்து மாமேல ஒரு ஆகாத் கொடுத்து, வாப்த ம வாப்த, வாப்த ம வாப்த ரெண்டு இடத்துலயும் இந்த வால ஒரு ஆகாத் கொடுத்து, தவ்யம், தவ்யம் தமிழ் ஆகாத் கொடுத்து, தவ்யம் வர்த்த ஏவச்ச கர்மணி, வர்த்த ஏவ, வர்த்த ஏவ இல்ல, ஏவ தொண்டையிலேருந்து வரணும், வர்த்த ஏவச்ச கர்மணி. ஸ்லோகம். ந மே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன, நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்த ஏவச்ச கர்மணி. அடுத்த ஸ்லோகங்கள்ல இந்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம்ல பகவான் தான் எப்படி பண்றேன் அப்படி சொல்லிட்டு எப்படி கர்த்தவியம் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்ற. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன, நானவாப்தம வாப்தவ்யம். த்ரிஷு லோகேஷு மூன்று லோகம், நரகலோகம், பூலோகம், சொர்க்கலோகம், இல்ல இந்த மூணு லோகத்திலயும் எனக்கு ஒண்ணும் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. மனிதர்களா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், பட்சிகளா இருக்கட்டும், அவளா ஏதோ ஒரு கர்மம் பண்றா, ஏன்னா அவளுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணியானோம், ஏன்னா அது பண்றதுக்கு தான் வந்திருக்காவா. பிராரப்த கர்மங்கள் பண்ணிதான் ஆனோம், ஏன்னா அதை பண்ணா இது ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு. ஆனா பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்ல தானும் கர்மம் பண்ணிட்டு தான் இருக்காரு. எதுவுமே எனக்கு அடையறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை, பெறறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை, இருந்தாலும் நான் கர்மம் பண்ணிட்டே தான் இருக்கேன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்த சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு அவதாரம் எடுத்துன்னு வந்துட்டு இருக்கேன். எப்பெல்லாம் தர்மம் அழியிற மாதிரி இருக்கோ, தர்மத்தை எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கோ, சம்ஸ்தாபனம் பண்றதுக்கு இருக்கோ, இப்பெல்லாம் நான் வந்துட்டு இருக்கேன். முதல்ல 17வது 18வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பகவான் அடைஞ்ச ஒரு ஆத்மாவா இருந்தா அவளுக்கு கொண்டு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு, தஸ்ய காரியம்னு வித்தியதே. யஸ்மாத் மரதிரேவ ஸ்யாத் திருப்தஷ்ச மாணவஹ ஆத்மன்யேவ சந்துஷ்டஸ் தஸ்ய காரியம்னு வித்தியதே. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஆத்மன் சந்துஷ்டமானவர்,
பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நைவ தஸ்ய கிருத்தேனார்த்தோ நாக்கிருத்தேனேக கஷ்டன. எப்படி அந்த மாதிரி ஒரு மனுஷன் சொல்லிருக்காளோ அதேதான் அப்படி சொல்ல. நைவ தஸ்ய கிருத்தேனார்த்தோ நாக்கிருத்தேனேக கஷ்டன. இந்த செயல்களால் மற்றும் செயலின்மையால் எனக்கு பெறுவது, அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு 18வது ஸ்லோகத்தை சொல்லிருக்காரு. அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றார். நானவாப்தமவாப்தவ்யம். கிடைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, கிடைக்காம இருக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி ஆத்ம சந்துஷ்ட அடைஞ்சது அந்த மாதிரி ஒரு ஆத்மா கர்மயோகி அந்த மாதிரி இருக்கிறவளுக்கு நைவ தஸ்ய கிருத்தேனார்த்தோ நா கிருத்தேனேக கஷ்டன. சோ ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே பண்றதுக்கு இல்ல. தஸ்ய காரியம்னு வித்தியதே, ஒண்ணுமே பண்றதுக்கு இல்ல. ஏன்னா ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு இல்ல, கர்மம் பண்றோம், சமத்துவத்தோட பண்றோம். நான் பண்றேன் அப்படின்னு இல்லாம ஒரு ஒரு மனசோட பண்றதுதான் தஸ்ய காரியம்னு வித்தியத்தைனா. நம்ம பண்றதுக்கு ஒண்ணு பண்ணவே வேண்டாம் அப்படின்னு இல்ல, நீ பண்ற அப்படிங்கிற ஒரு மனசோட பண்ணல, தாதா கர்த்தா அப்படின்னு இல்லாம பண்றதுதான். அந்த மாதிரி பகவான மோட்சம் அடைகிற நிலையில இருக்கிறவா அந்த மாதிரி பண்ணுவா. அதே மாதிரி அவளுக்கு ஒன்றும் கிடைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படிப்பட்ட பர்சனுக்கு தான் அதே மாதிரிதான் பகவான் தனக்கும் சொல்றார். நாமே பார்த்தஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன. எனக்கு ஒண்ணும் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறார். தஸ்யக்காரன் வித்தியத்தேன்னு நம்ம ஒரு கடவுள் அடைஞ்ச பர்சனை பத்தி சொல்றாரு. சோ கடவுள் நிலையை அடைஞ்ச ஒரு பர்சன், மோட்சம் அடைகிற பர்சன், மோட்ச நிலையில இருக்கிற ஜனக்கர் மாதிரி இருக்கிறவருக்கும் எனக்கும் ஒண்ணுமே பேதம் இல்லாத மாதிரி இந்த இடத்துல சொல்ற மாதிரி எனக்கு தோன்றது. ஆனாலும் நான் பண்றேன், எனக்கு ஒண்ணும் கிடைக்கிறதுக்கு இல்ல, ஒண்ணும் வரத்துக்கு இல்ல. நானவாப்தம் அவாப்தவ்யம். கிடைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, கிடைக்காம இருக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அங்கே மாதிரி அங்கேயும் சொல்ற நைவ தஸ்ய கிருத்தேனார்த்தம் நா கிருத்தேனேக கஷ்டன. எனக்கு அங்கேயும் ஒண்ணும் கிடைக்கிறதுக்கு இல்லை. நான் இந்த மாதிரி பகவான் நிலையை அடைஞ்ச ஜனக்கர் மாதிரி இருக்கிற வாழ்க்கை ஒன்னும் கிடைக்கிறதுக்கு இல்லை, அதே மாதிரி எனக்கும் ஒண்ணும் இல்லை. வர்த்த ஏவச்ச கர்மணி. இருந்தாலும் நான் கர்மங்கள் செஞ்சுன்னு தான் இருக்கேன், செயல்கள்லாம் செஞ்சுன்னு தான் இருக்கேன். ஏவச்ச இருந்தாலும், வர்த்த வர்த்தன ஈடுபடுறேன். ஈடுபடுறேன்னா வெறும்னா ஒரு பண்றேன்னு இல்லை, வர்த்த ஈடுபட்டுன்னு பண்றேன். அந்த மாதிரி வர்த்த ஏவச்ச கர்மணி எப்படி இருந்தாலும் நான் கர்மங்கள்ல ஈடுபட்டு பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்மள மாதிரி ஒரு கர்மயோகியும் ஈடுபட்டு நம்மளோட கர்த்தவியத்தை பண்ணிட்டு இருக்கணும். பகவானோட கர்த்தவியம் என்ன? தர்ம சம்ரக்ஷணார்த்தாய தர்ம சம்ஸ்தாபனாய தைஸ்தர்வ வேஷைஷ்ச ரூபைஷ்ச த்ரிஷு லோகேஷு பார்கவ அப்படின்னு மகாபாரதத்தில் சொல்றார். தர்ம சம்ரக்ஷணார்த்தாய, தர்மத்தை சம்ரக்ஷணம் பண்றதுக்காக, தர்ம சம்ஸ்தாபனாயச்ச, தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்காக, சம்ஸ்தாபம் பண்றதுக்காக, தைஸ்தர்வேச்ச வேற வேற மாற, வேஷைஷ்ச வேஷம் போட்டு, ரூபைஷ்ச ரூபத்துல, த்ரிஷு லோகேஷு பார்கவ இந்த 3 லோகத்திலயும் நான் வரேன் அப்படின்னு பகவான் மகாபாரதத்துல உத்தன்கர் ஒரு முனிவர்கிட்ட சொல்லியிருக்காரு. சோ இது அவரோட வேலை, அவர் அதை பண்ணிட்டே இருக்கார். அவருக்கு ஒன்றும் கிடைக்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி நம்மளும் தர்மத்தை, அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண தர்மத்தை, அவர் நிலையத்தின தர்மத்தை நம்ம கடைப்பிடிச்சுன்னு நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா, அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நம்மளும் இருந்துட்டு இருக்கலாம். அப்பதான் நம்ம பரமாத்மாக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா பரமாத்மாவோட நிலையை அறிஞ்சு பரமாத்மாவோட சேர்ந்துக்கும் அப்படின்னு
அந்த ஸ்லோகத்தை சொல்ற. அடுத்த ஸ்லோகம். यदि ह्यहन्न वर्तेयं जातु कर्मण्यतन्द्रित मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः பார்த்த சர்வஷः. யதி இருந்தால், ஹி நிச்சயமாக, அகம் நான், ந இல்லை, வர்த்தேயம் செய்வேன், ஜாத்து எப்பொழுதாவது, கர்மணி செயல்கள், அதந்திரித்தக கவனமாக, மம என், வர்த்தம வழி, அனுவர்த்தந்தே பின்பற்றுவார், மனுஷ்யாக மனிதர்கள், பார்த்த அர்ஜுன, சர்வஷக எங்கும். நான் எப்பொழுதாவது என் செயல்களை கவனமாக செய்யாமல் இருந்தால் உலகெங்கும் மக்கள் என் வழியை பின்பற்றுவார். அதே மாதிரிதான் சொல்ற. இப்படி ஒரு சிரேஷ்டமானவர் இப்படி பண்ணுவாளோ அதே மாதிரி ஜனக்குள்ள தீமில் ராகத் கொடுத்து வர்த்தே ரஃபார் கொடுத்து ஜாத்து கர்மண்ய தந்திரித கர்மண்ய தந்திரித மம வர்த்மானு வர்த்தந்தே வர்த்மா ரஃபார் கொடுத்து இத்துத்மா நு வர்த்தந்தே தமிழாக மனுஷ்யா பார்த்த நுமிலாக பார்த்த சர்வஷ यदि ह्यहन्न वर्तेयं जातु कर्मण्यतन्द्रित मम वर्त्मानुवर्तन्ते मनुष्या பார்த்த சர்வஷ. அதே மாதிரி இப்படி தான் எப்படி பண்றோமோ, எப்படி ஒரு சிரேஷ்டமான இருக்கிறவா எப்படி பண்றாளோ அதே மாதிரிதான் அவளோட லோகமும் பண்ணுவாங்கிற மாதிரிதான் இங்கேயும் பகவான் சொல்ற. நான் கர்மமே பண்ணாம இருந்தேன்னா எல்லாரும் என்னை மாதிரி கர்மம் பண்ணாம இருந்துருவா. பகவானே இப்படி பண்றாரு, ஒண்ணுமே பண்ணாம உட்காந்துருக்கச்சு, நான் மட்டும் இதான் பண்ணோம். அக்கர்மணம் பண்றது அதுவும் ஒரு மோசமான விஷயம்தான். ஏன்னா அக்கர்மணம் பண்றச்ச நான் பண்ணல, நான் ஒன்னும் பண்ணல அப்படிங்கிற ஒரு பாவனத்தோட பண்ண அங்கேயும் நான் வருது. அப்ப உடனே இந்த காரியங்கள் தான் அந்த பண்ணாத மாதிரி இருக்கும்னா மனசு எப்பொழுதுமே அந்த காரியத்துல இருக்கும். தன்னை பத்தியே அப்ப நினைச்சுட்டு இருப்போம். அதுவும் நல்லது இல்ல. பகவானுக்கு புரியுது, நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு இருந்தானா எல்லாரும் என்னையே ஃபாலோ பண்ணிட்டு நான் பண்ற மாதிரியே பண்ணுவா. எல்லாரும் எல்லாத்தையும் அதை விட்டுட்டு கர்மங்கள்லாம் பண்ணாம எதுவுமே ஒண்ணும் பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுப்போம். ஒரு ஜோக் கூட வரும், ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது ரொம்ப ஈஸி நினைச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு. ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பட் அந்த மாதிரி ஒண்ணுமே பண்ணாம இருந்தாலும் என்ன, பேட் கர்மங்கள் தான் நமக்கு வந்துட்டே இருக்கும். ஏன்னா உடம்பு பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு மாற்றம் பண்ணிட்டே இருக்கும், ஒரு செயல் நடந்துட்டே தான் இருக்கும். ஒண்ணுமே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மனசுல நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா அதுல இருந்து நமக்கு கஷ்டமான விஷயங்கள் தான் நமக்கு வந்துட்டு. இன்னைக்கு இந்த கஷ்டத்தை இப்ப பண்ண வேண்டாமே பண்ண வேண்டாமே பண்ண வேண்டாம்னா அது சேரிச்சுட்டுதான் இருக்கும். அது இன்னைக்காவது பண்ணிதான் ஆகணும். அது பண்ணாம இருக்கவே முடியாது. பண்ணாம இருக்கிற ஒரு கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டம். அது யார் ரிட்டையர் இருக்காளோ அவளுக்கு தெரியும். வேலையே இல்லை அப்படின்னு அப்படி இருக்கும். ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அது. அது ஒரு விஷயம் இருந்தாலும் வேலையில இருக்கிறவா கூட அந்த கர்த்தவியம் பண்ணாம தன்னை எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணியிருந்தா அது அங்க முடியாம இருக்க போகுது. அந்த காரியம் பண்ணிதான் ஆகணும் நமக்கு. ஏன்னா அந்த பிராரப்தம் இருக்கு, நம்ம பண்ணிதான் ஆகணும், பண்ணாம இருக்க முடியாது. அதுதான் பகவான் இங்கேயும் சொல்ற. நான் ஒண்ணுமே பண்ணாம இருந்தேன்னா எல்லாரும் என்ன அதை ஃபாலோ பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாம இருந்துருவா. சோ அதனால எனக்கு கர்மங்கள் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அடுத்த ஸ்லோகத்திலையும் தான் எப்படி கர்மம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவார். இன்னையோட கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.
ஒரு 4 நிமிஷம் இருக்கு. 3 நிமிஷம்